ஹாய் ஆல். இந்த கடலை வாங்கி அப்படியே இருந்தது. சரி ஏதாவது செய்யலான்னு நேற்று ஊற வச்சிருந்தேன். பட் காலையிலேயே மட்டன் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்க்கு கொண்டக்கடலை சாலட் மாதிரி செஞ்சாச்சு. மட்டன்ல என்ன செய்யறதுன்னு கேட்டா தொன்ன பிரியாணி செய்யறேன்னு சொன்னாங்க. ஆஸ் யூஷுவல் 3 வீடியோ 4 ரெசிபின்னு பார்த்து பண்ணாம ஏதாவது ஒரு வீடியோ மட்டும் பார்த்து அதை ஒழுங்கா செய்யுங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு எல்லாம் தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் டோஸ் கூட வச்சு ஆடிட்டல்ல. நான் இந்த ராசி பலன்லாம் பெருசா நம்பினது இல்ல. பட் என்னமோ இந்த வருஷம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு மாதிரியாவே தான் போகுது. நேத்து கொஞ்சம் வியாபாரம் பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் இழுக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம்லாம் நடக்கிற மாதிரியே இருக்கு. பட் லாஸ்ட் மொமெண்ட்ல ஏதாவது ஒரு ரீசனால தள்ளி போயிடுது. சரி, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி கவலைப்படுறதுல பெருசா யூஸ் இல்ல. சோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற திங்ஸை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அப்படி பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்குற ஒரு விஷயம் தான் எங்களுக்கு சாப்பாடு. அதுவும் நம்ம மேல லவ்வோட நமக்காக செஞ்சு கொடுக்குற சாப்பாடு வேற லெவல் பாசிட்டிவிட்டி. உங்களுக்கு இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு சொல்லுங்க. அப்படியே நீங்க லோவா ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுக்கறது என்னன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிரியாணி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பரா இருந்தது. இன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் தொன்னை பிரியாணி, ரைத்தா, ஒயிட் ரைஸ், ரசம் அண்ட் பாயில்ட் எக்.